காரைக்குடியில் வீட்டு வரி போடுவதற்கு மனு கொடுத்தால் அதிகாரிகள் வாங்க மறுப்பு. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு கொடுக்க வந்தவர் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நகர்ப்புறங்களில் 13 துறைகள் மூலம் 43 சேவைகளும், கிராமப்புறங்களில் 15 துறைகள் மூலம் 46 சேவைகளும் வழங்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. சொத்து வரி, குடிநீர் வசதி, பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, கழிவுநீர் இணைப்பு உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இன்று காரைக்குடி அண்ணா நகர் பகுதி தனியார் மஹாலில் காரைக்குடி மாநகராட்சி 6, 7, 8 என 3 வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுளித்தனர். இந்நிலையில் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு கட்டிய வீட்டிற்கு வீட்டு வரி மற்றும் குடிநீர் இணைப்பு மற்றும் கழிவுநீர் இணைப்பு வழங்க கோரி மனு அளிக்க வந்தார். அப்போது நகராட்சி அதிகாரிகள் இதற்கு நாங்கள் தீர்வு காண முடியாது, ஜிஓ வந்தால்தான் இதுகுறித்து பரிசீலனிக்க முடியும் என மனுவை வாங்காமல் திருப்பி அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து அவர் கூறும்போது, மீனாட்சிபுரம், அண்ணா நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டு வரி இல்லாததால் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களது வாழ்வாதாரத்திற்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சம்சுதீன் முகமது மீரா. நான் மீனாட்சிபுரம் பகுதி. நாங்கள் 2014 அந்த பகுதியில் ஒரு இடத்த வாங்கி வீடாக கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் வீட்டு வரி ரசீது போடலை. 2017 வீட்டு வரி ரசீது போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் போடுறதுக்கு எங்களுக்கு ஜிஓ இல்லை அப்படின்றாங்க. குடிநீர் இணைப்பு இல்லை, வரி இல்லைங்கிறதுனால குடிநீர் இணைப்பு இல்லைங்கிறாங்க. குடிநீர் இணைப்புக்கு நான் தெருவில் உள்ள குழாயில் போய் நான் குடிக்க வேண்டியிருக்கு. என்னுடைய மனைவி கர்ப்பப்பை எடுத்துகிட்டு மிகவும் சிரமப்படுறா, மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மக்களுடன் முதல்வர் ஒரு முகாமுக்கு கேட்டால் அதிகாரிகள் இது வரி போடாமல் ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்போ வரி போடுங்க சார் அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு ஜிஓ இல்லை சார்னு சொல்கிறாங்க. வரி எப்படி போடுறது, குடிநீர் இணைப்பு நான் எப்படி பெறுறது? இந்த முகாமில் எனக்கு சரியான தீர்ப்பு இல்லை, அதிகாரிகள் சரியான தகவல் சொல்ல மாட்டுறாங்க. இந்த செய்தி முதல்வருக்கு நேரடியாக போய் சேரணும். என்னை மாதிரி பல மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கு அந்த போய் நிறைய மக்கள் இருக்காங்க. வரி போடாத வீடு மீனாட்சிபுரத்தில் 100 வீடு, அண்ணா நகரில் 150 வீடு, ஜீவா நகரில் ஒரு 100 வீடு இருக்குது. வரி போட்டாதான் ஃபண்டு வரும். ஃபண்டு இல்லைங்கிறாங்க. நான் 2017 இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக இருக்கிறோம் வீட்டை கட்டிட்டு. எந்த விதமான பிரதிபலனும் இல்லை.